ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி திலகம் 2026. ஓகே, நம்ம இன்னைக்கு யூனிட் 6 ஐடியில் கிளாஸ் 5 வீரமங்கை வேலுநாச்சியார் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் அவர்கள் பிறந்த வருடம் என்ன அப்படின்னா 1730. வேலுநாச்சியார் அவர்கள் இறந்த வருடம், இறப்பு எப்போ அப்படின்னா 1790 அப்படின்னு ஒரு சில புக்கில் கொடுத்துருக்காங்க. 1796 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில புக்கில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையுமே ஒரு பேப்பரில் நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்சர் சீட்டில் கொஷினில் வந்து நமக்கு என்ன வருதோ அதை பொறுத்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சரி பாருங்கள், ரெண்டையும் ஒரே டைமில் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, வேலுநாச்சியார் அவர்களுடைய தந்தை யார்? ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதி. சரிங்களா? வேலுநாச்சியார் அவர்களுடைய தாய் பெயர் வந்து சக்கந்தி முத்தாத்தாள். சக்கந்தி முத்தாத்தாள். வேலுநாச்சியாருடைய தந்தை பெயர் ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து சேதுபதியின் மகள் தான் வந்து வேலுநாச்சியார். தாய் பெயர் வந்து சக்கந்தி முத்தாத்தாள். அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு. சரிங்களா? அரச குடும்பத்தின் ஒரே பெண் வாரிசு. அவங்களுக்கு வளரி, சிலம்பம், குதிரையேற்றம், வில்வித்தை போன்ற தற்காப்பு கலைகளும் தெரியும். அது இல்லாமல் போர்க்கருவிகளை கையாள்வதற்கும் அவங்க பயிற்சி எடுத்திருந்தாங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானது வளரி, சிலம்பம், வில்வித்தை, குதிரையேற்றம். இது நாலுமே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த தற்காப்பு கலைகள் எல்லாமே தெரியும். அது இல்லாமல் அவங்களுக்கு போர்க்கருவிகளை கையாளவும் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்ச மொழிகள் என்னென்ன அப்படின்னா, அவங்கள சுற்றி ஆங்கிலேயர்கள், ஃப்ரெஞ்சுக்காரர்கள், உருது எல்லாமே இருந்ததுனாலேயே என்னவோ தெரியல, அவங்களுக்கு ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது எல்லா லாங்குவேஜும் தெரியும். சரிங்களா? அடுத்தது பாருங்கள். அவங்களுடைய திருமணம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க 16 வயதுலேயே மேரேஜ் பண்ணிடுறாங்க. எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா 1746. 1730 பிறந்தாங்க. 1746 மேரேஜ் பண்ணிடுறாங்க 16 வயதில். யாரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதரை தான் வேலுநாச்சியார் அவர்கள் திருமணம் பண்ணிக்கிறாங்க. யாரை? சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாதர். வேலுநாச்சியாரின் கணவர் பெயர் என்ன? சிவகங்கை மன்னர். சிவகங்கையை ஆண்டு வந்த முத்துவடுகநாதரை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே மகள், பெயர் வெள்ளச்சி நாச்சியார். வேலுநாச்சியாருக்கு ஒரே மகள், பெயர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார். சரி பாருங்க, காளையார் கோவில் அரண்மனையை வந்து ஆங்கில தளபதி லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோர் தலைமையில் ஆற்காடு நவாபும் ஆங்கில தளபதி லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோரும் சேர்ந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குறாங்க. எப்போ அப்படின்னா 1772 ஜூன் 21 இந்த போர் நடக்குது. ரொம்ப முக்கியமானது. இந்த காளையார் கோவில் அரண்மனை தாக்கப்பட்ட வருஷம் 1772 ஜூன் 21 மறந்துடாதீங்க. ஆங்கில தளபதி யாருடைய தலைமையில் இந்த படை வந்துச்சு அப்படின்னா, ஆற்காடு நவாபும் ஆங்கில தளபதி லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோரும் சேர்ந்து வந்து காளையார் கோவில் அரண்மனையை தாக்குறாங்க 1772 ஜூன் 31 அப்போ. அந்த போரில் வந்து முத்துவடுகநாதர் இறந்துடுறாரு. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இது எல்லாமே ஆங்கில தளபதி யார்? லெஃப்டினன்ட் கார்ன் பான்ச்சோர். அதையும் மறக்கக்கூடாது. எந்த போரில்? காளையார் கோவில் அரண்மனை நடந்த போரில். எந்த வருஷம்? 1772 ஜூன் 21. சரி, ஓகே. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, வேலுநாச்சியார் வந்து தன்னுடைய மகளை கூட்டிட்டு தப்பிச்சு திண்டுக்கல் அருகே விருப்பாச்சி பாளையக்காரர் கோபால நாயக்கர் இருக்கார் பாருங்க, அங்கே போய் தங்கிடுறாங்க. ஒரு 8 வருஷம் அங்கே போய் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. ஒரு 8 வருஷம். அவங்க தப்பிச்சு போனது வந்து ஒரு சாதாரண இது கிடையாது. அவங்களையும் பின்தொடர்ந்து துரத்திட்டே போகிறாங்க ஆங்கிலேயர்கள். அந்த படை வந்து துரத்திட்டே போகிறாங்க. அதில் தப்பிச்சு போய் தான் வந்து திண்டுக்கல் அருகே கோபால நாயக்கர்கிட்ட போய் அடைக்கலமாக இருக்கிறாங்க ஒரு 8 வருஷம். அப்போ போய் 8 வருஷம் அவங்க போய் அங்கே இருந்துட்டாங்களா, வேறு எதுவும் எதிர்த்து போராடலை அப்படின்னா, அவங்க வந்து படைப்பிரிவு உருவாக்குறாங்க.
அங்கே போய் தயாராகிட்டுருக்குறாங்க. திரும்ப வந்து காளையார் கோவிலை பிடிக்கிறதுக்கு அவங்க அங்கே தயாராகிட்டுருக்குறாங்க. அதுக்கு தேவையான படைப்பிரிவு உருவாக்குறாங்க கோபால நாயக்கரோட உதவியால். அதே மாதிரி ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. மைசூர் ஹைதர் அலி கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க வேலு நாச்சியார். அவருடைய வேலு நாச்சியார் அவர்களுடைய இராணுவ தலைவர் அப்படின்னு சொல்லலாம், தளவாய் அப்படின்னு சொல்லலாம். யார்? தாண்டவராயர். இதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. வேலு நாச்சியாரின் இராணுவ தலைவர் அல்லது தளவாய் யார்? தாண்டவராயர். சரிங்களா? அதுக்கப்புறமா தாண்டவராயரோட உதவியினால் இதில் வந்து ஒரு சில முரண்பாடுகள் புக்கில் இருந்தால் இருந்துட்டு போகுது. அதாவது அவங்களுக்கு தான் உருது தெரியுமில்ல வேலு நாச்சியாருக்கு, நம்ம இந்த வேலு எடுத்துக்குவோம். தாண்டவராயரோட உதவியால் வேலு நாச்சியார் வந்து ஹைதர் அலிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிணக்குகள்லாம் இருக்குது. எனக்கு உடனடியாக ஒரு 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் நீங்கள் எனக்கு தந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எந்த மொழியில் எழுதினாங்க கடிதம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. எழுதினாங்களா இல்லை கூப்பிட்டு பேசினாங்களா அப்படிங்கிறதுலாம் முக்கியம் கிடையாது. எந்த மொழியில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உருது மொழியில். என்ன மொழியில்? உருது மொழியில். சரி, ஓகே. ஹைதர் அலி என்ன பண்ணார்? ஹெல்ப் பண்ணாரா அப்படின்னா அவருக்கு ஒரே ஆச்சரியம். நம்மளோட லாங்குவேஜெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க, நல்லா நம்மளோட லாங்குவேஜில் நல்லா பேசுகிறாங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு ஹைதர் அலியோட திண்டுக்கல் கோட்டை படைத்தளபதி சையது, ஹைதர் அலியோட திண்டுக்கல் கோட்டை இருக்குது பாருங்கள், திண்டுக்கல் கோட்டையில் படைத்தளபதியாக சையது இங்கே இருக்கார். அந்த சையது கிட்ட நீங்கள் வந்து இந்த மாதிரி வேலு நாச்சியார் அவர்களுக்கு அவங்க கேட்குறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்கள், கேட்குறதெல்லாம் கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவு கொடுத்துட்றாரு. அப்போது வந்து வேலு நாச்சியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிவகங்கை காளையார் கோவில் அங்கே பிரிட்டிஷார் எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் குமிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து உளவாளிகளை நியமித்து வேவு பார்க்குறாங்க. ஏன்னா சிவகங்கை காளையார் கோவிலில் தானே இவங்க அடுத்து அட்டாக் பண்ணி மீட்க போகிறாங்க. அப்போ அவங்க எங்கெங்கெல்லாம் ஆயுதங்களை குவிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு உளவாளிகளை நியமிக்கிறாங்க. அடுத்தது பார்க்கலாம். வேலு நாச்சியார் அவர்கள் ஒரு படையை உருவாக்குறாங்க இல்லையா? அந்த படை வந்து திருப்பத்தூர் படை, காளையார் கோவில் படைன்னு 2 படையை உருவாக்குறாங்க போய் போராடுறதுக்கு. ரொம்ப முக்கியமானது. வேலு நாச்சியார் வந்து திருப்பத்தூர் படை, காளையார் கோவில் படைன்னு 2 படை உருவாக்குறாங்க. திருப்பத்தூர் படைக்கு வந்து நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் அவர்கள் தான் வந்து தலைவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து கள்ளர் தலைவர்கள். அதே மாதிரி காளையார் கோவில் படைக்கு மருது சகோதரர்கள் வந்து தலைமை ஏற்றுக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? வேலு நாச்சியார் வந்து அவங்க படையை உருவாக்கி தானே போய் தாக்கணும், சரிங்களா? படைக்கு தலைமை கொடுக்கணுமா இல்லையா? அப்போ திருப்பத்தூர் படைக்கு நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் கள்ளர் தலைவர்களையும், காளையார் கோவில் படைக்கு மருது சகோதரர்களையும் நியமிக்கிறாங்க. ரிசல்ட் என்னாச்சு பாருங்க. திருப்பத்தூர் கோட்டை கைப்பற்றல், நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் ப்ளஸ் 3000 படை வீரர்கள் 8 பீரங்கிகளோட உதவியால் திருப்பத்தூர் கோட்டையை 1780 கைப்பற்றிடுறாங்க ஃபஸ்ட்டு. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் கோட்டையை நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் ப்ளஸ் நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் ப்ளஸ் 3000 படை வீரர்கள் ப்ளஸ் 8 பீரங்கிகளோட உதவியினால் திருப்பத்தூர் கோட்டை கைப்பற்றப்பட்டது. இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் ப்ளஸ் 3000 படை வீரர்கள் ப்ளஸ் 8 பீரங்கியோட உதவியினால் திருப்பத்தூர் கோட்டை ஃபஸ்ட்டு கைப்பற்றப்பட்டது. செகண்ட் பாருங்கள், இந்த பக்கம் கோபால நாயக்கர் ப்ளஸ் ஹைதர் அலி இராணுவ உதவியோடு காளையார் கோவிலையும் கைப்பற்றிடுறாங்க. சரிங்களா? கோபால நாயக்கர், ஹைதர் அலி ப்ளஸ் இராணுவ உதவியோடு இந்த பக்கம் காளையார் கோவிலையும் கைப்பற்றிடுறாங்க. சிவகங்கை கோட்டை கைப்பற்றுறதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாங்க. விஜயதசமி நாள் அன்னைக்கு தான் கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதாவது திருப்பத்தூர் கோட்டை, காளையார் கோவில் எல்லாமே கைப்பற்றினதுக்கு அப்புறமா கடைசியாக தான் வந்து
சிவகங்கை கோட்டை கைப்பற்றுவாங்க. என்னைக்கு அப்படின்னா விஜயதசமி நாளன்று அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கணும். சிவகங்கை கோட்டை என்றைய தினம் கைப்பற்றப்பட்டது அப்படின்னா விஜயதசமி நாளன்று. அன்னைக்கு தான் வந்து கோட்டை கதவுகள் திறந்திருக்கும், லேடிஸ் எல்லாமே உள்ளே போக முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில். சரிங்களா? இப்போது சிவகங்கை கோட்டை வந்து விஜயதசமி நாளன்று கைப்பற்றும் போது தான் அந்த போர் இதெல்லாம் நடக்கும். அப்போ தான் வந்து பெண்கள் உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று வந்தவர் தான் வந்து குயிலி. வேலுநாச்சியாரோட தோழின்னு சொல்லலாம். குயிலி அப்படிங்கிறது யார் அப்படின்னா வேலுநாச்சியாரோட தோழி. உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை ஏற்று வந்தவர் தான் வந்து குயிலி. அந்த குயிலி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விஜயதசமி நாள் அன்னைக்கு கோட்டைக்குள்ளே போய் அந்த பூ கூட பழக்கூடையெல்லாம் கொண்டு போகும்போது உள்ளே அவங்களுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே மறைச்சி வச்சு உள்ளே கொண்டு போவாங்க. அந்த குயிலி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களோட உடம்புல நெருப்பை வச்சுக்கிட்டு அந்த ஆங்கிலேயர்கள் வச்சுருந்தா ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சிடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஆயுத தளவாடங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுது. இவங்க ஈஸியாக வந்து சிவகங்கை கோட்டையை வந்து கைப்பற்றிடுறாங்க. அதுதான் வந்து நடந்து அந்த சிவகங்கை கோட்டை வந்து இவங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ மருது சகோதரர்களோட உதவி, கோபால நாயக்கருடைய பாதுகாப்பு, ஹைதர் அலியோட இராணுவ உதவி, அந்த குயிலியோட தியாகம், இது எல்லாமே நடந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து மீண்டும் அரசியாக முடிசூட்டப்படுவாங்க. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் என்ற பெருமை வேலுநாச்சியாருக்கே மகத்தானது. இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசி யார் அப்படின்னா வேலுநாச்சியார். இதை மறக்கக்கூடாது. சரி பாருங்க, இவ்வளோதான், டக்குன்னு முடிய போகுது. இப்போது சின்ன மருது பெரிய மருது இருக்காங்க பாருங்கள், மருது சகோதரர்கள். சின்ன மருது யார், பெரிய மருது யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. வேலுநாச்சியாருடைய ஆலோசகர் வந்து சின்ன மருது, பெரிய மருது வேலுநாச்சியாரின் படைத்தளபதி. ஆமாம், ஒரு வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்கன்னா ரெண்டாவதாக பிறந்தவங்க வந்து கொஞ்சம் எப்போவுமே யோசிச்சுட்டு அவங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரிய மருது வந்து வேலுநாச்சியாரின் படைத்தளபதி, சின்ன மருது வந்து வேலுநாச்சியாரின் ஆலோசகர். இது வந்து ரொம்ப முக்கியமானது. சரி, ஓகே. அடுத்து என்னாச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிறத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த குயிலி பற்றி படிச்சுட்டு வந்துடுவோம். உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி தான் வந்து குயிலி. குயிலி அப்படிங்கிறது உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி. ஆமாம், அதுக்கு முன்னாடி யாருமே இந்த மாதிரி பண்ணாத மாதிரி நமக்கு சரித்திரம் தெரியலை. உலகின் முதல் தற்கொலைப்படை பெண் போராளி வந்து குயிலி. அவங்க எதுக்காக தற்கொலை பண்ணாங்க? போராடி அந்த அவங்கள வந்து வெற்றி வாங்கி கொடுக்கறதுக்காக. சரிங்களா? தோழி யார்? வேலுநாச்சியாருடைய தோழி. அதான் நான் சொன்னேன் பாருங்கள், உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தான் தலைமை வகிச்சிருப்பாங்க. அந்த உடையாள் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கருத்து கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். உடையாள் அப்படிங்கிறது ஆடு மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண். புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் உடையாள் அப்படிங்கிறவங்க வந்து இறப்பு, அவங்க வந்து யார், ஆங்கிலேயர்கள் வந்து கொன்னுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அவுட் சோர்ஸ் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க தெரியுங்களா? வேலுநாச்சியார் வந்து காளையார் கோவில் அந்த போர் நடந்ததுக்கப்புறமா தப்பிச்சு கோபால நாயக்கர் கிட்ட போவாங்க பாருங்கள். அந்த போகிற வழியில் இவங்க பின்னாடி படை வந்து துரத்திட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து உடையாள் அப்படிங்கிற பெண் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க போகிற வழியில். அப்போ வேலுநாச்சியாருக்கு பாதையும் தெரியலை. அவங்களுக்கு தண்ணி தாகமாக இருந்திருக்கு. அந்த டைமில் வந்து இந்த ஆடு மேய்த்தல் தொழில் புரிந்த பெண்கிட்ட தான் நிப்பாட்டி அவங்க வந்து குதிரையில் குழந்தைய வச்சுட்டு போவாங்க. அப்போ நிறுத்தி அவங்க வந்து தண்ணி வாங்கி குடிச்சிட்டு பாதை எந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட விசாரிச்சுக்கிட்டு போனதாக ஒரு தகவல் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே துரத்திட்டு வந்த ஆங்கிலேய படை வந்து அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ வந்து உளவு கூற மறுத்துடுறாங்க உடையாள். அதனால தான் அவங்கள கொன்னுட்டாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து அமைச்சர் தாண்டவராயர் வந்து இந்த மாதிரி நீங்கள் தப்பிச்சு வந்தீங்க இல்லையா, அந்த டைமில் நீங்கள் வழி கேட்டீங்க பாருங்கள்,
அந்த வழி கேட்ட அந்த பெண்ணை வந்து இந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து உளவு கூற மறுத்ததால் கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போது ஒரு ஒரு டைம் வந்து ஒரு இதுக்காக போகும்போது அந்த திரும்ப ரிட்டன் எல்லாம் போர் பயிற்சி எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ரிட்டன் வந்து காளையார் கோவிலை கைப்பற்றுறதுக்காக போவாங்க பாருங்கள், போருக்கு போவாங்க பாருங்கள். அந்த டைமில் போய் குதிரையோடு அங்கே போய் நின்றுட்டு வேலுநாச்சியார் அந்த அமைச்சர் தாண்டவராயர் எல்லாமே நின்று அந்த வேலுநாச்சியாரோட தாலியை எடுத்து அங்கே ஒரு நடுகள் வைத்து அந்த தாலியை அந்த நடுகளுக்கு உடையாளுக்கு நடுகள் வைத்து அந்த தாலியை அந்த நடுகளுக்கு காணிக்கையாக வேலுநாச்சியார் செலுத்திட்டு தான் போருக்கு போனாங்க அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ் புக்கில் கொடுத்த ஒரு கண்டென்ட். நமக்கு ஸ்கூல் புக்கில் ஷார்ட்டாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் இறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் இறப்பு அப்படின்னா அது அந்தளவுக்கு நம்ம எடுத்து இதில் பேர் வைப்பாங்களான்னு தெரியல. ஆனால் உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் தான் குயிலி. குயிலி போய் தற்கொலை பண்ணிட்டாங்க பாருங்கள். உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் தான் வந்து குயிலி. சரிங்களா? நீங்கள் இந்த கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கொஷினில் எப்படி வருதோ அப்படி ஆன்சர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அதாவது நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து 10th ஒன்று 11th ஒன்று 6th ஒன்று இருக்கிற டைமில் நம்மளை அவுட் சோர்ஸும் சேர்த்து படிங்க அப்படின்னா எல்லா தகவலையும் நம்ம இந்த புக்கில் என்ன இருக்குது இந்த புக்கில் என்ன இருக்குங்கிற அளவுக்கு படிக்கணும் போல். ஆனால் இந்த குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் இறப்பு அப்படிங்கிறத விட இந்த வேலுநாச்சியாரால் தத்தெடுத்த ஒரு பெண் உளவாளி அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஆப்டாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா வேலுநாச்சியாரால் தத்தெடுத்த ஒரு பெண் உளவாளி. தத்தெடுத்த அப்படின்னா அவங்க போய் அந்த டைமில் ஒரு ஆளை பிடிச்சி ரெஜிஸ்டர் பண்ணி அப்படிலாம் இல்லை. அவங்க வந்து ஆண்டி வேலை போயிட்டு இருக்கும்போது அவங்க நிப்பாட்டி ஒரு உளவு சொல்கிறாங்க. அதாவது இந்த பக்கமாக போங்க, இந்த பக்கமாக போகாதீங்க, இப்படி போனால் நீங்கள் ரீச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் பின்னாடியே வந்து அவங்கள எவ்வளவோ மிரட்டியும் கேட்குறாங்க. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனாங்க சொல்லி என்ன ஏதுன்ட்டு. அந்த டைமில் வந்து அவங்க உளவு கூற மறுத்ததால் அவங்க வந்து கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு அவுட் சோர்ஸோட பாயிண்ட்டு. ஒரு சில இதில் வந்து அவுட் சோர்ஸோட ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஆன்சர் கீழே வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிறத தப்பாக கொடுத்துட்டு அவுட் சோர்ஸில் இருந்த ஆன்சர் வந்து கரெக்டுன்னெலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி, ஓகே, பரவாயில்ல. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வேலுநாச்சியாரால் தத்தெடுத்த ஒரு பெண் உளவாளி அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் உடையால் போட்டுருங்க. குயிலி பற்றி உளவு கூற மறுத்ததால் இறந்தவங்க யாருன்னு கேட்டாலும் உடையால்னு போடுங்க. வேலுநாச்சியாரால் தத்தெடுத்த ஒரு பெண் உளவாளி அப்படின்னு கேட்டாலும் யாரை போடுறீங்க? உடையாளையே போட்டுருங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது அந்த குயிலி வந்து வேலுநாச்சியாரோடைய நெருங்கிய தோழி. பெண்கள் உடையாள் என்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமை வகித்தவர் தான் வந்து குயிலி. நெருப்பு வைத்து கொண்டு ஆயுத கிடங்கில் குதித்து இறந்துடுறாங்க விஜயதசமி சிவகங்கை கோட்டையில், விஜயதசமி நாளன்று. ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாருங்கள். 1783 அவங்க தான் 1780 கைப்பற்றிடுறாங்களே, அத்தோட முடிஞ்சுதான் அப்படின்னு கிடையவே கிடையாது. 1783 மறுபடியும் ஆங்கிலேயர்கள் வர்றாங்க. ஆனால் அங்கே தான் மருது சகோதரர்கள் இருக்கிறாங்களே. வேலுநாச்சியாருக்கு ஆலோசகராகவும் படைத்தளபதியாகவும் மருது சகோதரர்கள் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கவலை? மருது சகோதரர்களோட ராஜதந்திர வேலைகளால் ஆங்கிலேயர்கள் வந்து திரும்பி போயிடுறாங்க. ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்பட்டனர். அப்போ பார்த்தீங்கன்னா 1780 கைப்பற்றின சிவகங்கை கோட்டையை கைப்பற்றுறாங்க. அவங்க வந்து கைப்பற்றி 1780 1790 வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சி தான் புரிஞ்சிட்டு வராங்க வேலுநாச்சியார். அதுக்கப்புறமா என்ன நடக்குது? 1790 வெள்ளச்சி நாச்சியாருக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சமரசம் ஆயிடுவாங்க. அதாவது 1783 வந்து ஆங்கிலேயர்கள் வர்றாங்க பாருங்கள். மருது சகோதரர்களோட ராஜதந்திரத்தால் ஆங்கிலேயர்கள் தோற்கடிக்கப்பட்டாங்க பாருங்கள். திரும்ப மறுபடியும் வருவாங்க. இனிமேல் வந்து வேலுநாச்சியாரை எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆங்கிலேயர்களே சமரச பேச்சுவார்த்தையெல்லாம் வேலுநாச்சியார் கூட நடத்துவாங்க. சமரசம் ஆயிடுறாங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்தது
1790 சிவகங்கை அரசராக இருந்தவர் தான் வந்து வேங்கன் பெரிய உடைய தேவர். தெரிஞ்சுக்கோங்க. 1790 சிவகங்கை அரசராக வேங்கன் பெரிய உடைய தேவர் நியமிக்கப்படுகிறார். எப்படி? 1790 தான் வெள்ளச்சி நாச்சியாரை மணமுடிச்சு வச்சிடறாங்களே வேலு நாச்சியார். 1790 வேங்கன் பெரிய உடைய தேவருக்கும் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அதனால் 1790 வந்து வேங்கன் பெரிய உடைய தேவர் வந்து சிவகங்கையின் அரசராயிடுறாரு. ஆல்ரெடி சிவகங்கை அரசராக இருந்தது முத்துவடுகநாதர். அவர் வந்து இறப்பிற்கு பிறகு மறுபடியும் மீட்டெடுத்து சிவகங்கை அரசராக வந்து அரசியாக வந்து முடிசூட்டப்பட்டவர் வேலு நாச்சியார். 1790 வெள்ளச்சி நாச்சியாருக்கு வேங்கன் பெரிய உடைய தேவருக்கும் வெள்ளச்சி நாச்சியாருக்கும் மணமுடித்து வைக்கிறாங்க. அப்போவே வந்து 1790 வேங்கன் பெரிய உடைய தேவரை வந்து சிவகங்கை அரசராக நியமிக்கப்படுறாங்க. சிவகங்கை அரசராக 1790 இருந்தவர் வேங்கன் பெரிய உடைய தேவர் தான். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த வருஷமே 1790 அவங்களோட கல்யாணம் முடிச்சு வச்ச உடனேயே இறந்துடுறாங்க வேலு நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் அவுட் சோர்ஸில் ஒரு சில புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிசம்பர் 25 1796 தான் வந்து வேலு நாச்சியார் இறந்துடுறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் 1790 96 ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து 1790 டிக் பண்ணிடுங்க. ஆனால் இந்த கதையை தெரிஞ்சுக்கோங்க, 1796 தான் வந்து வேலு நாச்சியார் இறந்துடுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, 1796 டைமில் வந்து அந்த அவங்களுடைய மகள் வெள்ளச்சி நாச்சியார் இருக்காங்க பாருங்கள், அவங்களும் இறந்துடுறாங்க. ஒரு சந்தேகத்திற்கு இடமான முறையில் வெள்ளச்சி நாச்சியாரும் 1796 டைமில் இறந்ததுனால அந்த துக்கம் தாங்காமல் தான் வந்து வேலு நாச்சியார் 1796 இறந்துடுறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு தகவலாக இருக்குது. இருந்தாலும் நமக்கு 1790 கொடுத்துருந்தா 90 டிக் பண்ணிடுங்க. ரெண்டையும் ஒன்றா கொடுக்கறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லாமே புக் கண்டென்ட் தானே. நம்ம என்ன டைரெக்டாக போய் அவங்கள நேரடியாக பார்த்தா நமக்கு தெரிஞ்சவங்க முன்னோர்களாக சொல்லி நம்ம கேட்குறோம். அதெல்லாம் இல்லை. புக்கில் இருக்கிறது தான் இந்த எல்லா தகவலுமே தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 25 1796 கொடுத்துருக்காங்க. 1790 கொடுத்துருந்தால் டிக் பண்ணிடுங்க. 96 ரெண்டையும் சேமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஓகே, ரெண்டு தகவலையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலு நாச்சியார் அவர்களை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சாச்சு. ஓகே, யூனிட் 6 ரைடில் கிளாஸ் 6 என்ன அப்படிங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையானவங்க ஒர்க் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம ரைடை கண்டினியூ பண்ணுங்கள்.